நல்ல மகனே, நான் வைத்த விஞ்சையது என்னை எல்லைதனில் வந்து ஈகனை நடத்துமப்பா. என்னென்ன பவுசு இன்னும் நடக்குமடாம், உன்னை இன்னும் காணார் உலகில் ஒரு மணிக்கு கெடுத்தானே என்று கெடுவார் மீக கூடி நடுத்தனமுடைய நல்ல மக்கள் கொண்டாது புளித்து சொறிவாய் பூமிதனில் நீயாம் காலத்து வரை முன்னோந்தி கண்ணும் தெரியாமல் ஆவி அழுகாமல் ஆடை ஒன்று இல்லாமல் கிடப்பாய் தெருவில் கிழவன் வேஷமெடுத்து துடைப்பார்கள் நம்மினத்தோர் தூக்குவார் நம்மினத்தோர். சாணா சுவாமி சாவாறு ஆகுதன்று வீணாக நீசனெல்லாம் வெகுளியாய்தான் நகைப்பான். பெண் சிலரை கட்டி பெரும்புவியோர் தான் அறிய மண் சீமையோர் அறிய மங்கையோடு சண்டையிட்டு தெருவில் கரையேறி தேவியரை தான் கூடி கருவில் ஒரு திரண்டு கண்ணாலே தான் பிறந்து சீமை நருளறிய தேசத்தனை ஆண்டு தாழ்மை பொருதியுடன் சாணார் வீருந்தழைத்து மனுக்கை முறை போல் வாழுவாய் புவிதனிலே தனுக்களுக்கு உள்ளே சர்வதுமே அடங்கும் எல்லாம் அடக்கி யானுன்னிடமிருந்து நல்லோனே உனக்கு நாட்டில் சீரப்புமெத்த காணுது மகனே கலினீசன் கண்ணு முன்னே ஆணோ பெண்ணோடு அன்புற்று இருக்கையிலே நல்ல திருவாளி நற்பட்டு வாகனத்தில் செல்ல தீருவோடும் செம்பவள மாலையுடன் வாகன தேரும் வருமாஞாலத்திருந்து காணுவோர் காண்பார் காணாதார் வீணாவார். தானுவே நீ ஒருவன் தானாக ஆண்டிருப்பாய் இன்னாபாவிசு என்ன தொலைந்திடுமாம் வண்ண மகனே வாரதெல்லாம் கண்டிரு நீ பதராதே போயிரு நீ பாரதவசியதிலே குதராதே போயிரு நீ குண்டத்தவமதிலே வாரணி சந்தனுக்கு மலங்காதே நின்று கொள்ளே போரணி சந்தனுக்கு பொறுமையாய் நின்று கொள்ளே என்று மகந்தனையோ எழுந்திருந்து போனியன
மன்றுதனை அளந்தோர் மகனை கடல் கடத்தி கண் கரையிலே கொண்டு கண்ணருடன் உறைந்தார். பிதாவை அனுப்பி பெரியவை கொண்ட பொருள் விதானித்து உச்சரித்து வேத உல்லாசமிட்டு தெட்சணாபூமி சென்றதவத்ததிலே உச்சரித்து நாதன் உகந்து நடக்கலுற்றார். நடந்தாரே தட்சணத்தில் நல்ல முனியுடனே படந்தார் மார்வன் பண்டு தவமிருந்த தலமதிலே வந்து சுவாமி தவமிருந்தார். இருந்தனர் விஞ்சை பெற்று இருபுறமுனிகள் சூழ பொருந்திடும் கமலமாது பூரண மதுவாய் நிற்க கருந்திடும் நீசப்பாவி கயிறு வாழ்வெடிகள் சூலம் புரிந்தவன் கோட்டி செய்து பிடிக்கவே வந்தானங்கே. வருமுன்னே அருகில் நின்ற மக்களை வைந்தராசர் கருதினமாக நோக்கி கடக்கவே நில்லோ நீங்கள் பொருதிட நீசன் வாரான் பொறுத்து நான் வந்த போது அருகிலே உங்கள் தன்னை அழைத்து நாம் கொள்வோம் என்றார். அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இங்கே தேர் திருவிழா அப்படின்னா யாருக்கு இது நடக்கின்றது? நமக்கு நடக்கும். யாருக்கு? யார் ஒருவர் தன்னை உணர்ந்து தவமியற்றுகின்றானோ அவன் அந்த தனக்குள்ளாலே தன்னை வாகனமாக மாற்றுகின்றான், தன்னை தேராக மாற்றுகின்றான். நீங்க உடனே நீங்க வேற வெளியே தூக்கிட்டு போறாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை. இது நீங்க தனியாக கண்டிப்பாக சொல்லவே கூடாது. இப்படி நீங்கள் சொல்வதால் தான் என்னாகின்றது, அந்த மக்கள் தேர வாகனத்தை தான் இழுக்கணும். ஐயா தவமியிருந்தாரு, அவர் நம்ம தேர்ல வாகனத்தில் எழுதிட்டு போனோம், அப்படி இல்லவே இல்லை. உண்மை தெரிந்தவங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப தவறு. ஐயா வைகுண்டர் இதை தெளிவாக தன்னுடைய சுயசரில் சொல்லிட்டே போறார். நீங்க நிறைய அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இந்த விஷயம் இங்கே தவறு நடந்து விட்டது என்பதை தெரிந்துதான் ஐயா வைகுண்டர் அரிகோபலஸ்தரை வடக்கு வாசல் நிறுத்தி கேட்டார். நம்ம தெளிவா பார்த்துங்க. காணுவோர் காண்பார் காணாதார் வீணாவார் தானுவே நீ ஒருவன் தானாக ஆண்டிருப்பாய் இன்னும் பவுசு எண்ண தொலைந்ததுமோ வண்ண மகனே வாரதெல்லாம் கண்டிரணி. அதாவது ஐயா வைகுண்டர் அரிகோபலஸ்தர் சகஜமாக தான் பழகியிருப்பார். தன்னுடைய சீசர்கள்ட்ட பேசும்போது உண்மை நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். சொன்ன விஷயத்தை தவமியற்றும் போது அவர் சொன்ன விஷயத்தை அவ்வளோத்தையும் அரிகோபல சீசர் என்ன செய்யினார், கொஞ்சம் அந்த கதை கற்பனையை சேர்த்து அங்கே எழுதிட்டு வந்துட்டாரு. ஆனால் அவருக்கு உள் ஞானத்தில் அந்த அவதாரங்களை பற்றி புரியல அவருக்கு. அவ அடுத்தது என்ன செய்கிறார், இங்கே இவர் சொன்னது அவ்வளவுமே ஐயா வைகுண்டர் அவரோட நேரடியாக சொல்லாத விஷயம். ஏன் அப்படின்னா இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா அதுக்கப்புறம் ஐயா வைகுண்டருக்கு அவர்கிட்ட அந்த சீடர்கள்ட்ட சொல்றதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா அங்கே அவன் திருவனந்தபுரத்தை அந்த மன்னன் எடுத்துட்டு போய் அழிச்சு கொண்டு செய்தான். அங்கே அவர் இருந்தார். அந்த 108 நாள் இருந்தார். அதான் 3.25 மாதம். 3.25 மாதம்னு சொல்கிறார்ல. 3 மாதம்னா 90 நாள். அப்புறம் ஒரு 3/4 மாதம்னா எவ்வளோ வரும், 20 நாள். அப்போனா 110 நாள். அதான் 108 நாள். அதான் கணக்கு. 108 நாள். 108 நாளில் அவர் அங்கே இதில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாம் அந்த மக்களை துயல் தோத்துக்கு அனுப்பினார். அப்படியே போயிடுச்சு அந்த காலம்.
அல்ல அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இதை சொல்ல முடியல. அதனால இந்த விஷயங்களை அரியோபால சிஸ்டர் வந்து என்ன செய்தார், அவருடைய அந்த கற்பனையில் இதெல்லாம் நடந்திருக்குமோ என்று அப்படியே அந்த இதில் எழுதிக்கின்றார். இங்கே ஐயா வைகுண்டர் வந்து தெளிவாக தன்னுடைய சுயசரிதையில் சொல்லிட்டார் என்ன நடந்தது, எங்கே அந்த இலங்கை துயரமதியிலிருந்து அந்த திருவிளக்கு மேலே வந்தது, அங்கே நான் கண்டேன். அப்போ வந்து நான் பிரவாத பெருன்பம் செல்லு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அமைதியாக தவமியற்றுகின்றார். அதான் உண்மை. யார் சொன்னது இதை? அகத்துக்குள்ளால இருந்து அந்த அகத்தில் இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு அவருக்கு விஞ்சையாக சொல்லுகின்றார். இதுதான் அங்கே அந்த கடலுக்குள், அந்த திருச்செந்தூர் கடலுக்குள் என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்தது. அதான் சொல்லிட்டு வர்றார். இங்கே வந்து அந்த நீசன் வருகின்றான், என்னை பிடிக்க வருகின்றான், நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கின்றார். அடுத்து என்ன சொல்றாரு பார்ப்போம். முப்படியே உள்ள முறை நூல் வடியாலே இப்போது நீசன் இங்கோடி வாரான்கான் மெய்ப்பான மக்களெல்லாம் விலகி நின்று வந்திடுங்கோ செய்கிறதை பார்த்து திரும்பி இங்கே வந்தவுடன் கையருகில் உங்களையோ கட்டாய் வரவழைப்போம் என்று மக்களுக்கு இயம்ப அவர் விலக முந்து செய்ய பாவி மூடுகும் கௌடனுமே கூட்டப்படையோடு கொக்கரித்து துடியாய் சாட்டை வரி போலே சாடி வந்தான் கவுடன் சூரப்படையை சுதானமானிருத்தி வேளம் வளரேவி வெடியாயுதத்துடனே வந்து வளைந்தான் வைகுண்டர் வாழ்வதியில் சிந்து கோயிரான ஸ்ரீவல்பனாபருமே கவிழ்ந்து பதிவாசலிலே கட்டிலேன் மேலிருக்க அவிழ்ந்த துணியோடே அவர் இருக்கும் உபாயமதை அறியாமல் நீசன் அணிவகுத்து தன்படையை குறியாய் பிடிக்க கூட்டமதில் நுழைந்து சாணாரினங்கள் சதாகோடி கண்டுழைந்து வாணாழ்வதைப்பானோ என்று மனதுழைந்து குதிரை மேலேறி கோடும் சாட்டையால் வீசி சதிரு சதிராய் சாணாரை தான் அடித்து ஆடிபட்ட போது அவர்கள் மிக கொக்கரித்து முடிபடவே இந்த முழு நீசவம் மீசத்தை இப்போது ஒரு நொடியில் இவரை எல்லாம் தான் அடித்து மெய்ப்பாக கொன்று விடுவோமென சீனந்தார் ஆளுக்கு ஒருவன் ஆவானோ நீசனெல்லாம் தூளு போலாக்க என்று துடியாயெழுந்திருந்தான் சான்றோர் சீனத்து தாறு மீக பாய்ந்து ஆன்றோரை நெஞ்சில் வைத்து ஆடை மீக இறுக்கி
உடையிறுக்கி கட்டி உல்லாச தொங்கலிட்டு படைத்திரளாய் சான்றோர் பண்பாயோரு முகமாய் எதிர்த்து நிற்கும் போது எம்பெருமாள் புக்தான் அறிந்து பொதுக்கென்ற கோபமதை புத்திதனிலே அடக்கி பொறுத்து இருந்தோரே பெரியோரே ஆகுமக்காம் அறுத்திட என்றால் அபூர்வமோ எந்தனுக்கு வம்பு செய்வதை பார்த்து வாதைக்க வந்தேன் அக்குலத்தை அன்பு கோடி கொண்ட அதிகமக்கா நீங்களெல்லாம் பொறுத்து இருங்கோ பூலோகமாள வைப்பேன் மறுத்து உரையாடாமல் மக்கள் என்ற சான்றோர்கள் என்ன செய்வோம் என்று இவர்கள் தன் கையை தான் கடித்து பின்னே விலகி பெரியவனே என்று நின்றார். நீசன் மகிழ்ந்து எதிர்ப்பாரை காணோம் என்று பாச கயிறு கொண்டு பரமன் வைகுண்டரையும் கட்டி இறுக்கி கைவெடியால் தான் இடித்து கட்டி இறுக்கி கீழே போட்டு மீதித்து தலைமுடியை தான் பிடித்து தாறு மாறாய் இழுத்து கூலையை கோலைத்தது போல் குண்டரை தான் அழைத்து குண்டியிலே குத்தி குனிய விடுவானொருத்தன் நொண்டியோ என்று நெளியிலே குத்திடுவான். வெடிப்புடங்கால் சுவாமி மேலெல்லாம் தான் இடிந்து அடிப்புடங்கு கொண்டு அடித்து தான் இழுப்பான். சாணாருக்காக சமைந்தாயோ சுவாமி என்று வாணாளை வைப்போமோ மண்டிப்பதனிக்காரா பனையேறிலாமோம் பட்டுதில்லை என்று சொல்லி அனைவோரையும் வருத்தி அவரணாந்திடவென்றோ சமைந்தாய் நீ சுவாமி என்று சாணாப்பனை ஏறி பனை சீரங்கு இன்னும் பற்றி தெளியலையே உனை சுவாமி என்றால் ஒருவருக்கும் இராதே ஆளானே ஆளோ நீ ஆளில் சீரியவனாய் தாழ கிடந்து சாமி என்று வந்தாய் நீ நாராயண சுவாமி நான் என்றதும் நீயும் வாரணத்தின் காலில் கட்டி வாட்டு போம்பாறு என்பான். உன்னோடு நின்றவர்கள் உன்னை அடிக்கையிலே என்னோடு வந்து என்னவென்று கேட்கலையே நீ சுவாமி என்றால் நெகிழுவரோ இவர்கள் பாச கயிறு
பற்றுமோ உன் கையிலே வகை தேடவென்று மனு சுவாமி என்றாயே புகையோட புகையாய் போராய் நீ வம்பாலே நருள்களை வருத்திவிட்ட நல்ல மந்திரத்தாலே மருளசை எங்களையும் மண்ணில் விழவை பார்ப்போம் அல்லாமல் உன் கைக்கு கட்டுமாறுவதற்கு வல்லாமை உண்டானால் மந்திரத்தை பார்நீயோம் கூனனை போலிருந்து குறுமொழி முழிப்பதென்ன நானன்ன என்று நகைப்பாரோரு கோடி ஏசுவார் கோடி எறிவாரோரு கோடி பேசுவார் கோடி பேயன் வெறோ பேயன சொல்லி நகைப்பார் சுத்தமுள்ள நாராயணரை பல்லுயிரும் படைத்த பரமன் வாய் பேசாமல் கவிழ்ந்து கண்மூடி களி கூர்ந்தே மகிழ்ந்து சவுந்தரியநாதன் தானே நடக்கலுற்றார் வெடிகொண்டு அடிப்பார் வெட்ட வாழ் ஓங்கிடுவார் அடித்தடித்து தள்ளி அங்கும் இங்கும் தான் இழுத்து வேதனைகள் செய்வார் வேத நாராயணரை சாதனைகளுள்ள சர்வபர நாராயணரும் யுகத்துக்கும் இப்பாடு என்பாடு யுகத்துக்கும் இப்பாடு என்பாடு அவ்யுகத்தில் உள்ள அநியாய பாவிகளை இவ்வுகத்தை போலே எரியாமல் விட்டேனா என்று மனதில் இதமாய் மீகடக்கி ஒன்று முறையாமல் ஊமை போல நடந்தார் நடக்கவே மாயன் நல்ல அன்பு சான்றோர்கள் கடக்க வந்து நின்று கண்ணில் நீர் மிக தூவி ஏழைகளுக்காக இறங்கி எங்கள் குலாமிதில் வந்தீர் கோளை குலநீசன் கொண்டடிக்க வந்தானே பாவி நீசனாலே பட்ட தூயரறிந்து ஆவுமைத்தநாதன் ஆள வந்த நம்மையுமே ஐயோ நீ நாமல் அலைந்து மிக போவோமே மெய்யோடு குத்தி விழுந்தழுவார் சான்றோர்கள் தாய் தகப்பன் இல்லை என்று தானடித்த நீசனெல்லாம் வாயர்ந்து இருந்தானே இவர் வந்த நாள் முதலாய் இனி யாரு நம்மை ஏத்து கை தாரதுதான் தனியானோ நாமளினி தலையெடுப்பது எக்காலம் என்று சான்றோர்கள்
சொல்லி அழுத சத்தம் கன்றுக்கு இறங்கும் கண்ணர் மீக கேட்டு மலையாதுங்கோ நீங்கள் மாமுனிவன் புத்திரரே ஆலையாதுங்கோ மக்காய் ஐயா தீருவானை இப்போமீ தன்னில் வந்து இத்தனை நாள் வரைக்கும் கை பொருளுக்கு இச்சை கருத்தில் மீக நினைத்து கை கோலி வேண்டிக் கொண்டு கருமம் செய்தேனாக்கால் இக்குவலயத்தில் இனி வரேன் கண்டிருங்கோ தருமமது நிச்சயித்து தாரணியில் வந்ததுண்டால் நன்மை கடைபிடித்து நான் வருவேன் நானிலத்தில் ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் காணுத்தமரே என்றைக்கும் நான் இருப்பேன் என் மக்கள் தங்களிடம் ஆளுவேன் ஒரு கூடைக்குள் ஆனவை கொண்டமனாய் வாழுவோமக்கா வையகத்தை நாமாக ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் புகவரநாதனானை என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போலே கண்டுக்கு பாலு போலும் கண்ணுக்கு புருவம் போலும் என்றைக்கும் மக்காவுங்கள் இடமிருந்தரசு வாழ்வேன் முன்முறை விதியால் இந்த முழு நீசபாவிகையால் என் விதி படவே உண்டு இறப்பு என்று எனக்கென்றதினாலே பின் விதி எனக்கு நந்தாம் பெரும்புவி ஆழ்வோமக்காம் உன் விதி நல்லதாகும் மொழிவரா வாழ்வீர்தானே. ஐயா வைகுண்டரை வந்து அடிக்கின்றான். அடிக்கும்போது என்னெல்லாம் சொல்லுகின்றான் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதாவது பொதுக்கென்ற கோமதை புத்திதனிலே அடக்கி பொறுத்திருந்தவரே பெரியோரே யார் மக்கா, பொறுத்திருங்க மக்கா, என்னை அவன் அடிக்க வருகின்றான் அப்படின்னு நீங்கவே அவனை அடிச்சிங்கன்னா உங்களுடைய கைகால் உடையும், உங்களுக்கு கஷ்டமாகும், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிரமமாகும். அவன் என்னைத்தானே அடிக்கின்றான், அடிச்சுட்டு போகின்றான், என்ன செய்கிறான்னு பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லுகின்றார். பொறுத்திருந்தவரை பொறுத்திருங்க பூலோகம் ஆள வைப்பேன் மறுத்துரை ஆடாமல் மக்கள் என்று சார்ந்தோர்கள். அப்படியே அவர்களுடைய கையை அவர்களே கடித்து அந்த கோபத்தை அடக்கி கொண்டார்கள் அப்படின்னுலாம் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டார். இதெல்லாம் அவர் கண்ணால் பார்த்தது, இது சத்தியம். இங்கே சொல்லிட்டுறது அனைத்து உண்மை. ஏன்னா இவர் நேரடியாக பார்த்தது. அங்கே கடலுக்குள்ள என்ன நடத்துன்னு அவர் தெரியல, நல்லா சொன்னோம் கற்பனை அப்படின்னு சொன்னோம். இங்கே இதை வந்து நேரடியாக அங்கே நடப்பதை அவர் பார்க்கின்றார். சொல்லுகின்றார். என்னெல்லாம் சொல்லுங்க பாருங்க. சாண வெடிப்படங்கால் சுவாமி மேலெல்லாம் தான் இழுத்து அடிப்படங்கு கொண்டு அடித்தடித்து சாணிழுப்பான் சாணருக்காக சமைந்தாக சுவாமி என்று வானாள வைப்போமோ வண்டி பதினிக்காரா பனையேறி லாபம் பட்டுதில்லை என்று சொல்லி அனைவோரையும் வருத்தி ஆபரணம் தேடவென்றோ சமைந்தாய் நீ சுவாமி என்று சாணா பனையேறி. அதாவது சிபிஎஸ்சி சிலபஸில் ஐயா வைகுண்டர் பனையேறினார் அப்படின்னு சொன்னோன்னா நிறையெல்லாம் ஜங்குன்னு குதிச்சாங்க. இப்படி சொல்லுகிறார் பாருங்க. பனை சிறங்கு இன்னும் பற்றி தெளியலையே. அவர் வந்து அந்த பனை மரத்தில் ஏறுறவங்களுக்கு வந்து காலில் வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க. அந்த